இருக்கிற அநேக ஊழியக்காரங்கள், இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னை சேர்த்து நான் சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டதுக்கு என்னோட ஆண்டவர் முதல்ல பேசின அந்த பாடல், உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்துடலாம். அந்த பாடலை தான் மறுபடியுமா திரும்ப திரும்ப கேட்டு அந்த கேசட்டில் இருக்கிற டேப்பே அருந்து போச்சு. அந்த அளவுக்கு உண்மையிலே அப்படி தான் நான் கேட்டேன். அந்த ஒரு சாங்கில் இருந்த ஜீவன் என்னுடைய ஊழியத்துக்கான ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு. ஆமென், ஆமென். அதே போல் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊழியர் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பாரமாக என்னிடத்துல ஆண்டவரை குறித்து பேசிகிட்டு இருப்பார். நம்ம திருப்போணம் பகுதியில் ஊழியர் செஞ்ச பாஸ்டர் ஜஸ்டின் ஐயான்னு ஒரு ஐயா அவங்க. அப்போ அவர் ஆர்வமாக பேசுகிறப்ப நான் சரின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பேன், பெரிய மனுஷன் பேசுகிறாருன்னு சொல்லி. ஆனால் எல்லாம் பேசி முடித்த பின்னாடி கடைசியில் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னுவார். ஓகே ஜெபம் பண்ணலாயான்னு சொன்ன உடனே அவர் கண்ணை மூடின உடனே ஃபஸ்ட்டு ஜெபத்துக்கு போகாமல் ஒரு வேலை பண்ணுவார், ஒரு பாட்டு எடுப்பார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். எல்லாம் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. இந்த பாட்டு தான் பாருங்க. அவ்வளோ நேரம் அந்த ஐயா என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப கெத்தா அப்படியே ரொம்ப சண்டியர் மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் இந்த பாட்டை அவர் பாடின உடனே எங்கிருந்து தான் கண்ணிலிருந்து கண்ணீர் தரலுமே தெரியாது. நான் இயேசு அப்பெல்லாம் ஒன்றும் எனக்கு சரியாக தெரியாது, முரட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்த ஆள் பாருங்க. இந்த பாட்டில் இருந்த உயிர் மீழ்ச்சி என்னை முதல்ல தொட்டது, அசைத்தது. அந்த பிரசன்னத்தை எதிர்த்து நிற்க என்னால் முடியல. இது நான் மட்டும் சாட்சின்னு இல்லை, இங்கே உங்களை விட்டா நிறைய பேர் ஊழியத்துக்கான கன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைச்சிச்சுன்னு சொன்னால் இந்த பாட்டில் இருந்து நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவ்வளோ தூரம் இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல்களில் ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த உயிர் மீட்சி தான் ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது. அது காரணம் அது வசனங்கள்ல இருந்து அந்த பாடல்கள், அந்த ராகங்கள். அப்பாவுக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அப்பாவோட ரேமாவே அந்த வசனத்துக்குள்ளேருந்து வர்ற ராகம் தான் ஸ்பெஷல். அதான் இப்போ உங்களுக்கு. ஆமென். அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு வசனம் வாசிக்கும் போது அதில் உள்ள அந்த வல்லமை ஒரு ராகத்தை உண்டு பண்ணும், ஒரு ராகமாக உள்ளத்தில் வரும். ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் பேசுகிறப்ப நேற்று ஒரு வசனம் நேற்றா சொன்னேன், உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருப்பதால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வேன். இதை நான் எடுத்தோடனே காலையில் வாசிக்கும் போது பூரண சமாதானம் இந்த நாளெல்லாம் எனக்குள்ளேன்னு ஒரு ராகம் பிறக்குது பாருங்க. நேற்று பூரண பாடுங்க, பூரண சமாதானம் சரி நாளெல்லாம் எனக்குள்ளே உம்மையே நம்பியுள்ளே உறுதியாய் பற்றி கொண்டேன். சொல்லுங்க, உம்மையே நம்பியுள்ளே உறுதியாய் பற்றி கொண்டேன். பூரண சமாதானம் இந்த நாளெல்லாம் எனக்குள்ளே. சொல்லுங்க, பூரண சமாதானம் இந்த நாளெல்லாம். நேற்று வந்து ராகம், இப்ப கை தட்டி படமா 1 2 3 4. பூரண சமாதானம் இந்நாளெல்லாம் எனக்குள்ளே. சொல்லுங்க பார்க்கலாம், பூரண இந்நாளெல்லாம் எனக்குள்ளே உம்மையே நம்பியுள்ளே உறுதியாய் பற்றி கொண்டே. உம்மையே நம்பியுள்ளே உறுதியாய் பற்றி கொண்டே. பூரண சமாதானம் இந்நாளெல்லாம் எனக்குள். திருச்சா சமாதானம் பூரண பாடும்போதே பிள்ளைகளுக்கு சமாதானம்
இப்படித்தான் ராகம் பிறக்குதுப்பா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ராகம் என்ன செய்யும்? பிறக்குது. ஆமென் சொல்லுங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், சிரிங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா சிரிக்கணும். மதிய வேலையில சேர்ந்து சந்தோஷமா இருந்தாலே எழுப்புதல் வரப்போகுது. என்னுடைய தாகமெல்லாம் என்ன தெரியுமா? உங்களை பார்க்கும் போதெல்லாம் இவங்க வழியா எழுப்புதல் வராதா? எப்படி என் தாகம் பாருங்க. இவங்க வழியா எழுப்புதல் வராதா? இவர் வழியா அவர் பகுதியில் ஒரு எழுப்புதல் வராதா? இப்படித்தான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். எப்படி கைதட்டுங்க பார்க்கலாம். உங்க வழியா எழுப்புதல் வராதா? தேசத்தில் எழுப்புதல் வராதா? சீக்கிரம் இந்த வடநாட்டில் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம். அதுக்கு தான் உங்களை கூட்டி கூட்டி இந்த உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, உங்க கேள்வியை கேள்வி. இப்போ சரி, நமக்கு ஒரு வசனத்தை போதவர்கள் தியானிச்சா அதுல இருந்து ஒரு வெளிப்பாடு வருது. அது நம்மளை உயிர்ப்பிக்குது. ஆனால் தந்தையர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு யூனிக்கான ஒரு விசேஷம்னு சொன்னால், அந்த வசனத்துக்குள்ளேருந்து ஒரு தெய்வீக ராகம் வருது. இந்த வெளிப்பாடு என்ன வேலை செய்தோ அதே வேலையை இந்த ராகமும் செய்யுது. உங்களால் அதை புரிஞ்சுக்கிற முடியுதா? அந்த காலிங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு காலிங். இவ்வளோ பெரிய விதத்தில் இன்னைக்கு இந்த பாடல்கள் பரம்பி அநேகரை உயிர்ப்பிக்கிறபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே இந்த எழுப்புதல் பேர்டன் எப்போ பார்த்தாலும் உங்கள் மைண்டில் அந்த காரியங்கள் தான் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. உங்களுடைய ஆரம்ப நாட்களில் சாத்திரசம்பட்டியில் இருந்த உங்களுடைய எழுப்புதல் அனுபவங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? அந்த நாட்களில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பங்கில் வந்து ஒரு ப்ரீஸ்டாக இருந்தீங்க. திடீர்னு ஒரு விசேஷம், ஆனால் பெரிய ஒரு எழுச்சி. அந்த நாட்களில் வந்த உயிர்மீட்சியில் அநேக ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க. நிறைய சர்ச்சஸ் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அந்த ரிவைவல், அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். வாலிபத்தை திரும்பி பார்க்க சொல்றாரு தம்பி. சரி, உங்க வாலிபத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏன்டா உங்க வாலிப நாட்கள், அந்த நாட்கள் ஆசை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். உலகத்துக்கு ஃபேமஸ் ஆகணும், இல்லை ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு பின்னாடி தானே போய்கிட்டு இருக்கோம் அந்த வாலிப நாட்களில். அந்த ரட்சிப்பு இல்லாத ஒரு நாட்களில் நான் ஒரு போதகராக இருந்தும் ரட்சிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவத்தில் பிறந்து வளர்ந்து ஃபாதராக படித்து ஃபாதராக இருக்கிறேன். ஆனால் உள்ள என்ன அனுபவம் இல்லை. அந்த உள்ளே இருக்கிற அந்த இயேசு, அந்த ரட்சகர் இயேசு ஆவி, அந்த அபிஷேகம், அந்த அனுபவம் இல்லாததுனால ஆசையெல்லாம், நம்முடைய ஆசையெல்லாம் எங்கே போகுது? எப்படி ஃபேமஸ் ஆகலாம், எப்படி 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, ஏதாவது சாதிக்கணுமே. இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு வாலிபனுக்குள்ள அந்த ஆசையில் தான், அந்த சமயத்தில் தான் இந்த கேரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் கேத்தலிக்குள்ளே எழும்ப ஆரம்பிச்சது. அங்கங்கே 74, 75, 76, 78, 80 இந்த நாட்களில் கத்தோலிக்க சர்ச்சுக்குள்ளே அபிஷேகம் ஊற்றப்பட்டதை எத்தனை பேருக்கு தெரியுமோன்னு தெரியல. அந்த நாட்களில் ஊற்றுனீங்களா வாலிபர்? இப்போ 74 இருந்திருக்கீங்களா? எத்தனை பேர் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. கேத்தலிக்குள்ளே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அப்போ நாங்கள் கூடி கூடி என்ன செய்யுங்க, ஃபாதர்ஸுக்குள்ளே ஒரு ரிட்ரீட் வரும். ஃபாதர்ஸ் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இப்படி இந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரி வந்து எங்களை ஜெபத்தில் நடத்துகிறார். ஏன்னா அங்கே பெந்தகோஸ்னா எங்களுக்கு பிடிக்காது, அதனால் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம். அப்போ பெந்தகோஸ் இந்த மாதிரிலாம் அதிகம் இல்லை. சிபிஎம் தான் கொட்டடிச்சிட்டு அந்த போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஊருக்கு சபைகள்லாம் அப்போ ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அப்போ அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் எங்களை வழி நடத்த வர்றார். ஃபாதர்ஸை பாம்பேலேருந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஃபாதர்ஸை கூட்டி கேரளாவில் எங்களுக்கு ரெட்ரீட் நடக்குது. இப்போ தான் அப்போ எனக்கு கொஞ்சம் அப்போவே கொஞ்சம் ஜெபிக்கணும்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆரம்பத்தில் அந்த சீடு எனக்குள்ளே இருந்துச்சு, ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்க அபிஷேகம் இல்லாமல் ஜெபிக்க நமக்கு தெரியாது இல்லை. அந்த நிலையில தான் நானும் அந்த கூட்டத்துக்கு போனேன். உங்களுக்கு வயசு என்னப்பா? அந்த வயசு அப்போ நிச்சயமாக 27, 28. அந்த 24 தான் எங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன். உங்களுக்கு தெரியும், கேத்தலிக் ஃபாதர்ஸுக்கு ஆர்டினேஷன் கொடுப்பாங்க, பிஷப் வந்து கொடுப்பாரு. அப்போ 74 நான் ஏப்ரல் 21 அது மட்டும் மறக்காமல் வச்சுருக்கேன். அந்த நாளில் தான் பல பேர் முன்னால் எங்களுக்கு அது அந்த அபிஷேகத்தை கொடுத்தாங்க. அது கத்தோலிக்க முறைப்படி. இப்போ இந்த 78, அப்போ வயசு 28, 29, 30 தேட ஆரம்பிக்கிறப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு அங்கே போகும்போது எனக்குள்ள ஒரு என்ன மாற்றம் வரும்னா, இந்த பாட்டு ரொம்ப தொட்டு சென்னைய எத்தனை பேர் இந்த ஆங்கில பாட்டு தெரியும்? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning. ஆங்கில பாட்டு தெரியுமா? ஆமென்.
இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்குள்ள அந்த ஒரு உள்ளம் பொங்குது. நம்ம அவரை ஃபாலோ பண்ணல, நான் அவர் பின்னாடி போகலை. நான் போகிறது எங்கே? உலகத்தின் பெருமை, சிற்றின்ப மோகம், இதுக்கு தான் நம்ம பின்னாடி போகிறோம். ஆனால் இந்த பாடல் என்ன சொல்லுது? ஐ ஹவ் டிசைடட், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கி பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி இந்த ஆங்கில பாடல் I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning. இதை நான் மறக்கவே முடியாது. அந்த பாடல் எனக்குள்ள கிரியை செய்ய நான் அப்படியே என்னுடைய பாரிஷ் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் தான் நான் ஒரு 11 வருஷம் கத்தோலிக்க ஃபாதராக அங்கே தான் இருந்து நான் சர்வ் பண்ணேன். அங்கேருந்தா நேராக தோட்டத்துக்கு வந்தேன். நான் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கிராமத்துக்கு வந்த உடனே எனக்குள்ள ஒரு ராகம் பிறக்குது பாருங்க. அப்போல்லாம் அதிக ராகம் பிறக்காது. எனக்கு இசை படித்ததுனால அப்பக்கப்போ ஒரு சில ராகம் தான் பிறக்கும். ஆனால் இதை என்னால் மறக்க முடியாத ராகம். இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தட்டி பாடுங்க பார்க்கலாம். திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுங்க. இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, சிலுவையை முன்னா. க்ளோரி. உலகமே பின்னா. Thank you அப்பா, thank you அப்பா. சிலுவையே முன்னா. ஹalleluya. உலகமே பின்னா, எல்லாமே பின்னால, சிலுவையே முன்னா, சிலுவையே முன்னா. இந்த பாடலை நான் என்னுடைய பங்குல கத்தோலிக்கத்தில் கொயர் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ எப்படின்னு தெரியல, நம்ம போகல. கொயர் மட்டும் இருக்கும். அந்த கொயர் நான் ஆண்டவர் அந்த கொயர் அப்புறம் கேன்சல் பண்ணி காங்கிரிகேஷனே பாட வைக்கிறேன். எனக்கு ஆசை, எல்லாரையும் பாடுங்க, இந்த பாடலை பாடுங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் பாடுறாப்புல. அப்போல்லாம் பாடல் இல்லை. ஆனால் நான் பாடலை ஏற்றி எல்லாரையும் பாட வைக்கிறேன். கத்தோலிக்கத்துக்குள்ளே நடக்குது. அப்போவே எனக்கு தெரிய ஒரு எழுப்புதல். அந்த எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. எனக்குள்ளே மாற்றம் வந்த உடனே இதுவரை ஜனங்கள் சர்ச்சுக்கு வராத ஜனங்கள்லாம் உள்ளே வர்றாங்க. இந்த சமயம் தான் தற்செயலாக நான் என்ன செய்கிறேன், டிஜிஎஸ் தினகரனுடைய அந்த பவர் கேம்ப்னு ஒன்று வச்சுருப்பார். 10 டேஸில் அங்கே போய் அட்டன் பண்ணால் அங்கே தான் அபிஷேகம் எனக்கு கிடைக்குது. இதெல்லாம் அந்த சமயத்தில் நடக்குது. அது வந்து 83 இருக்கணும். ஆமாம், இந்த நாட்களில். அதோடு வந்து என்னுடைய அந்த என்னுடைய பங்கு தளம்னு சொல்லுவான். அங்கே வந்தால் எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை புறப்படுறதை நான் பார்க்குறேன். ஜனங்கள் தேடி வர்றாங்க, கையை வச்சா பொத்துன்னு விழுகிறாங்க. எனக்கே புதுசாக அனுபவமாக இருக்குது. அப்படின்னா சர்ச் நிரம்புது. சனிக்கிழமை தேவலம் எனக்கு தெரிஞ்ச பாட்டு, அப்போ என்ன ஞானம், தெரிஞ்ச பாட்டை பாடி பாடி கூட்டினா இந்த பக்கத்துல இருந்தா ஜனங்கள் கூடி வர ஆரம்பிச்சாங்க. அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். எழுப்புதல் பாருங்க. ஒரு மனுஷன் எழுப்புனா எழுப்புதல் வருது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். பார்க்க அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அப்ப சனிக்கிழமை ஒரு சின்ன கூட்டமா நான் எங்க கத்தோலிக்க சர்ச்சுக்குள்ள சக்ரீஸ்ல கூட்டினா அது என்ன செய்து போக போக சர்ச்சில் இடம் இல்லாமல் கிரவுண்டுக்கு வர்றேன். கிரவுண்டில் நடத்த ஆரம்பித்தா கிரவுண்டு ஃபுல்லாக நிரம்புது. ஒரு 5000லேருந்து 7000 அந்த ஒரு கிரவுண்டு இருக்குது அந்த ஊரில். அப்படி நிரம்பி ஒரு 5 வருடங்களை இங்கேருந்து பல இடங்களிலிருந்து ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. அங்கே தான் எழுப்புதல். அப்போ தான் எழுப்புதல் என்னன்னு எனக்கு அநேகர் கூடி வந்தாங்க. கவர்மெண்ட் வந்து பஸ் அனுப்பிச்சு, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. நீங்கள் நம்புவீங்களா? கவர்மெண்ட் பஸ் வந்து அந்த இதுக்குன்னு ஸ்பெஷலாக அனுப்பா. அப்படி வந்தவங்களாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாத்திரசம்பட்டி வந்தவங்க யார் இருக்கீங்களா? கை வைத்து காட்டிங்க. தான் நம்ம ஏசு நம்மளோட ஊழியர்கள் அநேகர் அந்த சமயத்தில் மீட்டிங் வந்தவங்க இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிற தம்பி, அப்போ எழுப்புதல் அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வந்த பின்னாடி சேர்ச்சுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. கேத்தலிக் சேர்ச்சுக்குள்ளே எழுப்புதல் வந்த பின்னாடி தான், அந்த ஏரியாவுக்குள்ளே எழுப்புதல் வந்த பின்னாடி தான் இந்த இடத்த நான் ட்ரை பண்ணேன். இந்த இடத்த கொடுத்தார். இது வந்து உங்களை ஆண்டவர் ஒரு எழுப்புதல் நடந்துச்சு, ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, பாடல் வந்துச்சு. ஆனால் இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த விஷன் அப்படிங்கிற அந்த தெளிவு எப்போ உங்களுக்குள்ள வந்துச்சு? எப்போன்னு சொல்ல முடியல. அல்லேலூயா. இப்போதான் தெளிவாக தெரியுது கர்த்தர் அழைச்சிருக்காரு நம்மளேன்னு சொல்லி. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடுவோம், கூட்டுவோம் ஜனங்கள் இல்லை.
இவ்வளோ பெரிய அறிவு. அப்போ கர்த்தர் அழைச்சதுனால தான் அங்கே அப்படி செஞ்சுருக்காருல்ல. அந்த அழைப்பு அப்போவே இருந்ததுனால தான், தாயின் வயிற்றிலே இருந்ததுனால தான் நமக்கே தெரியாமல் நமக்கு அழைப்பு வந்திருக்கு. எப்படி கை தட்டுங்க பார்க்கலாம். இல்லையா? நிச்சயம் அழைப்பில் நமக்கு இன்னும் தெரியாது இல்லையா? அழைப்பு அந்த ரட்சிப்பு கூட என்னன்னு தெரியாது. அப்புறம் தான் ரட்சிப்பா இது அப்படின்னு தெரிஞ்சது. எப்படி அப்படி ஒரு இன்னசென்டா இருக்கிற போதே கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். பாருங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம இன்னசென்டா இருந்தாலே, தெரியாம இருந்தாலே அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிடாரு. அல்ல இல்லையா? சித்தப்பா ஒரு சாட்சி சொன்னாங்க. நீங்க சின்ன வயசுல 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கிறப்ப ஒரு ஃபாதர் வந்து ஒரு அவங்க அம்மா அவங்களுக்கு வச்சிருந்த ஒரு அங்கி எடுத்து ஏதோ கொடுத்ததா ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? உங்க அந்த காலிங்க குறிச்ச கன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்கு. அதுல இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. 7ஆம் வயது திருவரங்கம்னு ஒரு கிராமம் இருக்கு, கவனிச்சிங்களா? அந்த எங்க ஊர் பரமக்குடி பக்கத்துல ஒரு திருவரங்கம்னு, அங்கேதான் அதான் எங்களுடைய பங்குத்தோളം. அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஒரு ஃபாதர், அவர் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கார். அவர் குழந்தையா இருக்கிற போது இந்த ஃபாதர் அங்கி போடுவாங்க பார்த்தீங்களா? ஃபாதர் அங்கி போட்டு அதுக்கு மேலே ஒன்றை போட்டு பூச வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கேத்தலிக்ஸ் வந்திருக்கீங்களா? அந்த சரி, உங்களுக்கு தெரியும். அந்த மேலே ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் பேர் ஞாபகம் வந்துருக்குல்ல, கேசக்கு மேலே ஒன்று ஆல்புன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு அவர் தெரியல, சரி அவனுக்கு தெரியாது. சரி, அதை போட்டு அவர் வந்து பூச வைக்கிறார் இந்த மாதிரி. அப்போ யார் இருக்கா, நான் உனக்கு இந்த அங்கேயே போடுறேன் அப்படின்றாரு. நான் முன்னாடி இருக்க என்னையே கூப்பிட்டு அதை மாட்டி இப்போ இந்த பூசைன்னு சொல்லுவாங்க. என்னமோ செஞ்சோம், என்னன்னு தெரியல. ஆனால் இது ஞாபகம் இருக்கு. என்னை என் மேலே அவர் கண்ணுப்படுது, வா இங்கே வா, உங்க மேலே இந்த அங்கேயே போடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே போடுறாரு. எலிசா மேலே அங்கேயே போட்டாப்புல. அதனால 7 வயசு. அப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கணும். வயசு என்ன இருக்கும்? 12 வயசுல. அப்போ பாருங்க, அப்பவே அழைத்தல் பாருங்க. ஆனால் அது அழைத்தல் யாருக்கு தெரியும்? சரி, இது ஒரு ஜாலியா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் எனக்குள்ள, நீ சாமியாரா போகணும், சாமியார்னா தெரியுதான், ஃபாதரா போயிடணும்னு ஊரில் தூண்டிகிட்டே இருப்பாங்க என்ன அறியாமலே, எங்கள் வீட்லையும். ஆனால் அது வந்து கம்முன்னு உள்ளத்தில் இருந்துச்சு. அது வந்து அது ஒரு பக்கம். ஆண்டவர் அழைப்பு அப்படி ஒரு சமுதாயமே தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அழைப்பு எப்படி பாருங்க. ஒருவேளை நான் ஃபாதரா போகாம ஊருக்குள்ள போனா அடி விழுந்தது போது இருந்துருக்கா, சமுதாயமே தள்ளுது நம்மளை பாருங்க எப்படி. நான் ஒரு காலகட்டத்தில் வாலிப கட்ட சினிமா மேல மோகமா வந்து சரி போகாம திரும்பி வரலாமான்னு நினைச்சதெல்லாம் உண்டு. ஆனா சமுதாயம் என்னை விடாது, எனக்கு தெரியும், கொன்றுவாங்க நம்மளை, போயிடுவோம் எப்படியாவது. எப்படி பாருங்க ஆண்டவர் எப்படி அழைப்பு வச்சிருக்காருல்ல. ஒருவேளை பின்வாங்கி போகாம கர்த்தர் அப்படியா சமுதாயத்தை வச்சு நம்ம ஒரு இதெல்லாம் நினைச்சு போகும்போது அழுகையா வரும். எப்படி தேவன் நம்மளை நேசித்திருக்காரு, நம்ம மேல கண்ணு வச்சிருக்காரு, எப்படி அழைப்பு, எப்படி அழைக்கணும் என்பதில் அவர் குறியா இருந்திருக்காரு. நம்ம ஒரி இல்லாம அவர் குறியா இருந்திருக்காரு பாருங்க. அன்றே அது நினைப்பு வரும். சரி, உன் கேள்வி தொடரட்டும், பார்க்கலாம், உன்னுடைய கேள்விகள் தொடரட்டும். அந்த நாட்கள்ல ஆண்டவர் அறியாதிருந்த அந்த பருவத்திலேயே அவங்கள அற்புதமான விதத்துல இதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப அதை நினைச்சு பாக்குறப்ப அது காலிங், கடவுளே அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து நம்மளால அதை நன்றி சொல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. இப்ப அடுத்து ஒரு இந்த அழைப்புக்கு 30 வயசுல அவங்க கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால இன்னைக்கு ஒரு உலகளாவிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உயிர்மீச்சுள்ள பாடல்களை தந்தையவருடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லாம பல சபைகள் வந்து இந்த ஜெபத்தோட்ட ஊழியத்தின் மூலமா இன்னைக்கு இலங்கையிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி அது ஸ்தாபிக்கப்பட்டு அங்கங்க இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது. ஆனால் நான் உங்களிடத்துல பார்க்குற ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, ஒரு ஸ்தாபனம் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள நிற்காம ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஒரு பரந்த இதுல வந்து சில காரியங்கள் நடக்கணுங்கிற அந்த ரிவைவல் பேர்டன் தான் உங்களுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு. ரைட், ரிவைவல் பேர்டன் தான் அதிகமா உள்ளுக்குள்ள தூண்டப்படும். எழுப்புதலை குறித்த ஒரு பாரம், ராட்சியத்தை குறித்த ஒரு ஏக்கம். தம்பி சொல்ற காரியம் உங்களுக்கு புரியுதா? நம்ம ஸ்தாபனம்ன்றது பெருசு இல்லை, ஆனா நீ நினைக்கிறபடி ரிவைவல் தான். ரிவைவல், எழுப்புதல் எங்கே, ஆதி திருச்சபை அற்புதம் எங்கே, அப்படி ஒரு ஏக்கம் தான் எனக்குள்ள படுது. சொல்லு தம்பி. ஸ்தாபனம் நான் பார்த்துட்டேன். ஸ்தாபனம் அப்படிங்கன்னு தனிப்பட்ட விதத்தில் முக்கியப்படுத்தினா எழுப்புதல் அவுட்டுன்றாங்க. ரைட். ஆமாம், நம்மளுடைய ஸ்தாபனம் தான் முக்கியம் அப்படின்னு எந்த நபருக்குள்ள அந்த உணர்வு தூக்கலாக இருக்கோ அங்கே ரிவைவல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் ரிவைவலிஸ்ட்டை அனலிஸ்ட் பண்ணி சொன்ன ஒரு காரியம்.
ஸோ ஒரு ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிறத விட, ப்ரேயர் கார்டனுக்கு ஃபவுண்டருங்கிறத விட அவர் என்னன்னா ஒரு ரிவைவலிஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் தான் மைண்டில் ஹெவியாக ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ உங்கள் மனசில் இந்த நாட்கள் இருக்கிற ஹெவியான பேர்டன் என்ன? அதுதான் இப்போ வடநாடு போயிட்டு வந்தோம். நம்ம சபைகள் போல் அங்கே பல ஏக்கம் உண்டு. கர்த்தரை அந்த இடங்களை பார்த்தா ஜனங்கள் அறியாமல் இப்படி ஒரு ஏக்கம். அப்போ தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணுமே என்ற ஒரு தாகம். இதுதான் நமக்குள்ள தலையாக எனக்குள்ள மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறனால இதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஆதி திருச்சபையில் பாருங்கள், ஜெபந்தான் ஆரம்பம். அவன் என்னால் எவ்வளோ முடியுமோ அதிகாலை எழுப்பி ஜெபிக்கணும்னு ஏக்கம். இப்போ இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் முடியல. வடநாடு போய் பயங்கர ரவுண்டு, ஹிமாச்சல் பிரதேச ரோட்டில் ஏறி இறங்கி. ஆனால் ஒரு காரியம், அங்கே இருக்கிற போதெல்லாம் அதிகாலை ஜெபிக்க வச்சுட்டே இருந்தார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. வடநாட்டில் ஒரு 15 நாள் இருந்தோம் பல இடங்களில். ஆனால் அதிகாலை ஜெபிக்க வச்சுருவேன். நல்லா தெரியுது அங்கே ஜெபம், அங்கே இருந்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் தூண்டுறது மட்டும் என்னால் புரிய முடியுது. இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக முடியல, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன். ஆனால் நிச்சயம் ஜெபிப்பேன் மீண்டும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் எனக்குள்ள ஜெபம் அதிகமாகனா ஒரு எழுப்புதல் இருக்குது. எப்படி? அல்லேலூயா. இப்போ நீ ஜெபின்ற விட எனக்குள்ள என்ன ஆண்டவர் தூண்டுறாரு, நீ ஜெபி, நீ ஜெபத்தை கூட்டு அப்படின்ற ஏக்கம் எனக்குள்ள இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அது நிச்சயமாக நான் ஜெபம் கூடும்போது என் பிள்ளைகள் ஜெபிக்கிறத பார்க்க போகிறேன். என்னோடு கூட வர்றவங்க ஜெபிக்கிறத பார்க்க போகிறேன். சபைகள் ஜெபிக்கிறத பார்க்க போகிறேன். தேசம் ஜெபிக்கிறத பார்க்க போகிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். என்ன தம்பி சொல்லு. ஒரு லீடரா ஒரு ஊழியக்காரங்களுடைய ப்ரேயர் டைம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? கூடிய மட்டும் நான் என்ன நினைக்கிறேன், சில போன அதிகமாக 3 மணிக்கு எழும்புறது எனக்கு கொஞ்சம் பழக்கமாக இருந்துச்சு போன வருஷத்தில். ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ இந்த நாட்களில். ஆனால் 4க்கு எழும்பிடணும். எப்படியும் ஊழியர் என்ன செஞ்சிடணும், அட்லீஸ்ட் 4க்கு எழும்பிடணும். எழும்பிட்டு ஒரு 3 ஹவர்ஸாவது ஆண்டவர் பாத்துல காலையில் உட்காந்துட்டா அந்த ஜெப நேரம் மிக வித்தியாசமாக இருக்க போகுது. அதில் ஆண்டவர் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை வசனம் அதில் வர்ற தாக்கம் ஒரு மிகுந்த பலத்தை கொடுக்கும். 3 ஹவர்ஸ் அட்லீஸ்ட். அதுக்கு பின்னாலேயும் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அல்லது சாப்பிட்டு 11 மணி வரை ஜபத்திலே இருக்கணும்ன்றது என்னுடைய ஏக்கம். இது டெய்லி. ஆமேன் சொல்லுங்க. டெய்லி ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய. அதற்கு பின்னாடி நீங்கள் அந்த நாளில் ஊழியத்துக்கு போகும்போது நீங்கள் வல்லமையை காண்பீங்க, அற்புதத்தை காண்பீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் எப்படி ஏங்குறீங்களா? நீங்கள் செய்கிறீங்களோ சொல்ல ஏக்கம் இருந்தாலும் செய்ய வச்சிருவார். உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம். ஏன்னா நீங்கள் எழும்பினா தான் உங்கள் தேசம் எழும்பும். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் எழும்பாமல் உங்கள் பகுதியில் எழுப்புதல் வராது என்பதை ஒரு நாளும் நீங்கள் அதை நிச்சயமாக சொல்கிறேன். என்ன தம்பி, இத்தனை பேர் புரியுது? ஆமேன் சொல்லுங்க. ஸோ இப்போ என்னுடைய ஏக்கம் தான் அநேக சமயம் சக்சீட் ஆகுது. பயங்கர டயர்டுனா படுத்துறோம், அது தப்பு இல்லை. அல்லேலூயா. அப்புறம் பகலை நல்ல ஓய்வு எடுத்து ஜபிக்கலாம். ஆனால் இதை நார்மலாக வச்சுக்கிறோன்னு நம்ம. எப்படி? ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 4 இஃப் நாட் 3 ஹவர்ஸ். தென் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டோ சாப்பிடலையோ 11 மணி வர. சரி தம்பி புரியுதா? சரிதான் என்னுடைய ஏக்கம். நான் செய்ய ட்ரை பண்ணுறேன், அநேக சமயம் செய்கிறேன். அல்லேலூயா. அதனால் நான் டெய்லி செய்கிறேன்னு சொல்ல முடியல. நேற்று அருப்புக்கோட்டைக்கு போய் பெரும் கூட்டம் கூட்டினான் தம்பி. சர்க்குணம் 3 ஹவர்ஸ் நின்று 2.5 ஹவர்ஸ் நின்று பயங்கர வலி. 11-12 மணிக்கு படுத்து மறுநாள் காலையில் ஒரு 3-4 சபையை உற்சாகப்படுத்திட்டு வந்தேன். அருப்புக்கோட்டைக்கு போய் வந்தவுடனே ஒரு நாள் ஓய்வு தேவையாக இருக்குது. ஏன்னா அந்த வயதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அதுதான். மற்றபடி நார்மலாக இருந்தால் இது என்னுடைய ஆசை. ஆண்டவர் செஞ்சு முடிகிறார். இந்த ஜெபத்தை செஞ்சு முடிகிறார். ஏன்னா ஜெபம் என்பது நம்ம செய்யறதில்ல. ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவர் தான் சொல்லுங்க. அவர் தான் சொல்லுங்க. அவர் தான் சொல்லுங்க. அவர் தான். ஜெபம் நம்மால முடியும்னு சொல்லவே முடியல. இப்போ ஜெப வீரன் பட்டம்லாம் இப்போ எனக்கு ஆசை இல்லை. அவர் இருந்தால் ஜெபிக்க வைப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆசை இருக்கணும். உங்களுக்கு தோசை வந்துடும். சொல்லுங்க ஆசைன்னு சொல்லுங்க. ஆசை இருக்கா? தோசை வந்துடும். ஸ்பெஷல் தோசை, எழுப்புதல் தோசை உங்களுக்கு வருது. கை தட்டுங்க. ஆமென். ஸ்பெஷல் தோசை. என்ன தோசை? ஸ்பெஷல் தோசை. அது என்ன தோசை? எழுப்புதல் தோசை. சரி, கடந்த தலைமுறைகளில் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கிற லீடர்ஸ் யார்? அதிகமான அண்ணன். திடீர்னு அண்ணன் எனக்கு நினைப்பு வருது யாருன்னா அண்ணன் டிஜிஎஸ். அந்த மீட்டிங்கில் தான் அபிஷேகம் எனக்கு கிடைச்சது. டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங் அந்த 10 days கோர்ஸில். அதை தொடர்ந்து நான் அதிகமாக ஒட்டினவர் அண்ணன் எசேக்கியல் பிரான்சிஸ்.
இந்த அந்நிய பாஷை அதிகமாக வலியுறுத்திட்டே இருப்பார். இப்படிலாம் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார், வாயை முனைங்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரபா கது ரபா லா கா ரபா அப்படி தான் அவர் எல்லாரும் உற்சாகப்படுத்துவார். அப்படி இருந்தால் தூக்கம் வராது. அல்லேலூயா. அதனால் நானும் கூட சும்மா இருக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பேன். சில பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா அது ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கான்னு. பட் அதில் உள்ள வல்லமை. அப்போ அவரோட ஒட்ட நீ பாருங்க, நான் அந்த பங்கில் இருக்கிற போது அவர் அப்போ வாலிபராக இருந்தார், இந்த மாதிரி ஆரம்பிக்கலை. அவரை ஆண்டவர் ஏவி, அவரும் நான் சாம்துரையும் 2 பேரும் சேர்ந்து என்னை தேடி வர்றாங்க. எங்கே? அந்த இடத்துல கத்தோலிக்க இடத்துல என்னை தேடி வந்து 3 நாள் அவர்கள் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிறாங்க. கைதேடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதோட தான் ஆண்டவர் அந்த தேவ மனிதனுடைய நினைத்தார், அன்னை இசைக்கியலோடு இணைத்தார். வருஷம் இங்கே வந்துக்கிட்டு பார். இப்போ தான் சில வருஷமாக வர்றதில்ல, நானும் இடையில போகிறேன். அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது நல்ல முடியுது. அவருடைய செய்தி அதையும் கேட்பேன். அதை எடுத்து அண்ணன் இப்போ இருக்கிற தலைவர் அண்ணன் மோகன் சிவங்களோட தொடர்பு எனக்கு இருக்குது. சாமி செபத்துறை இவங்க தான் எனக்கு தலையா. நான் முன்னாடி பார்த்த ஆட்க இல்லை, நமக்கு முன்னாடி ஓடிய அவர்கள். சொல்லுப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் பைபிள் போக, ஆமாம், நீங்கள் மற்ற நேரங்களில் வசனங்களை வாசிக்க உங்களுக்கு டல்லாக இருக்குது, சில நேரங்களில் களைப்பாக இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் எப்படி உங்களோட டைம் இது பண்ணுறீங்க? நான் அதிகமாக சில சமயம் என்ன செய்வேன், டல்லாக இருந்தால் இந்த பைபிளை கையில் எடுத்துக்கிடுவேன். இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு என்ன 21. இந்த 1 வசனமாக போயிட்டுருவேன். சும்மா அப்படி தற்செயலா இந்த 1 வசனம் அல்லது 2 வசனம் அது மட்டுமே பார்த்து மைண்டை வந்து சிதற விடாமல் பார்த்துக்கிடுவேன். இதுவும் டயர்டாக இருந்தால் பாட்டை போட்டு நானும் சேர்ந்து பாடுவேன். அதுவும் டயர்டாக இருந்தால் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சிடுவேன். எழுப்புதல் புத்தகம் எதுன்னா, இந்த கேத்ரின் குல்மன் ஒரு அம்மா இருக்காங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களா? இந்த பென்னிகின் அந்த கூட்டத்தில் தான் அபிஷேகம் பெற்றதாக அவரே சொல்லுவார். கனடாவில் அவர் இருக்கும்போது இந்த அம்மா பிட்டிஸ்பர்க் என்ற ஒரு இடம் அமெரிக்காவில், அது பக்கம். இவர் குளிரோட வாலிபத்தில் 18-19 வயசில் இவர் போய் அந்த இடத்துல அவருக்கு அபிஷேகம் வந்திருக்கு. அதன் பின்னாடி தான் ஆவியானவரை வல்லமையாக செயல்பட ஆரம்பித்தார். அப்போது அந்த கேத்ரின் குல்மன் புக்கு வந்து ஒரு 4 புக்கு வச்சுருக்கேன். அதிகமாக அதை திரும்ப புரட்டிட்டு இருப்பேன். மிரக்கிள்ஸ் ஒரு 100கணக்கான மிரக்கிள்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அதை வாசிக்கும்போது எனக்குள்ள இந்த மிரக்கிள் எனக்கு நடக்கும், இந்த மிரக்கிள் நான் சபையில் நடக்கும், இது எங்கள் திருச்சபையில் நடக்கும், ஒரு ஏக்கம் உண்டாகும். சரி, இனி மிரக்கிள் நடக்காது அவ்வளவுதான்ற எண்ணம் வரவே கூடாது நமக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம கையை வச்சா இருக்கிற வியாதி கூடுதுன்னு நினைச்சு சோர்ந்து போடக்கூடாது. இருக்கிற ஆளு செத்துறான்னு சொல்லி சோர்ந்து போடக்கூடாது. மிரக்கிள் நடக்கும். கைதெடுக்க பார்க்கலாம். மிரக்கிள் நடக்கும். அது ஏன் வழியா நடக்கும். சாத்தானை துரத்திடுவேன். அதான் நான் சொன்னேன், சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன் பாடி இருக்கனா. அதிசயம் தினம் காண்பேன். சொல்லுங்க, அதிசயம் தினம் காண்பேன். சொல்லுங்க, சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். கை தட்டுங்க. சாத்தானை கைய வச்சு சுகம் கூறுவேன். மிரக்கிள் தினம் காண்பேன், நான் மிரக்கிள் காரணம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று. கை தட்டி பாடுங்க. நாளும் எனக்குள்ளே ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். அப்ப இந்த மிரக்கெல்லாம் வாசிப்பேன். அது வந்து டல்லா ஆகாது. நைட்ல கூட சில சமயம் தூக்கம் வராம சமயம் இருக்கும்போது இந்த மிரக்கல் புக் ஒரு 3 புக் வச்சிருக்கோம். அந்த அம்மா எழுதின இது வந்து எனக்கு அதிகமாக இப்போ இருக்கிற இறந்து போனவங்க ஆத்தர்ஸ், இந்த அம்மா எனக்கு பயங்கர மைண்டில் அதிக ஊக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா தான் ஹோலி ஸ்பிரிட்டு அந்த சொன்னால ஒரு மகிமையை கண்ணால் பார்க்க வச்சவங்க. அப்படியே அவங்க அந்த அம்மா கூட்டத்தை சத்தம் அதிகம் இருக்காதான், நல்லா பாடுவாங்களா. 500 பேர் கொயர் பாடுவாங்க. 500 கொயர் பண்ண அப்படி இருக்கும். 500 பேர் 3/4 மணி நேரம் பாடிட்டு அந்த அம்மா ஸ்டேஜுக்குள்ளே வந்தால் அப்படியே கம்முன்னு சத்தமே இருக்காது. நம்மளாம் கைதட்டு அதெல்லாம் இருக்காது. கம்முன்னு இருக்கும்போது அப்படியே அசைவாடு ஆவியானவர். அசைவாடுனா அற்புதம் நடக்கும். வீல் சேர்லேருந்து எழும்புவாங்க. இந்த அம்மா கொஞ்சம் வசனத்தை கொடுத்து அப்படியே அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி அந்த உலகத்தை அசைச்ச அந்த லேடி கேத்ரின் குல்மன் இப்போவும் அமெரிக்காவில். ஆமாம். அப்போ என்னுடைய ஏக்கம் அந்த அமைதி ஒர்ஷிப் பண்ணி அந்த அமைதிக்குள்ள சபை வந்து ஆவியான அசைவாடுறத நான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி அசைவாடும் போது தான் மிரக்கிள் நடக்கும். இப்போ நமக்கு ஹீலிங் நடக்குது, ஆங்காங்கே சுகம்.
ஆனால் இது இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது. அந்த மகிமைக்குள்ள சபையை கொண்டு போகணும். அதுக்கு தான் அந்த நல்ல இந்த ஒர்ஷிப்பர் பரவாயில்ல, இந்த மேக்ஸ் அதை எய்ம் பண்ணுறாரு. கவனிச்சிங்களா? இந்த மேக்ஸு அந்த அதை எய்ம் பண்ணுறான். மகிமை மகிமை, வெறும் பாட்டு இல்லை, அதை எய்ம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை எய்ம் பண்ணி தான் இந்த அம்மா மிரக்கிளை ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா மிரக்கிள் அந்த மகிமை ஹோலிஸ்குள்ளே நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் தம்பி. இப்போ இருக்கிற வர்ஷிப்ல எப்படி பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க? இப்போ இருக்கிற ஒர்ஷிப் வெளிப்பிரகாரம் தான் அதிகம் இருக்கு. சொல்லுங்க, இப்போ இருக்கிற ஒர்ஷிப் எப்படி இருக்கு? இந்த வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் இது ரெண்டு தான். ஆனால் ஹோலிஸ்குள்ள போற ஒரு ஒர்ஷிப்பு இல்லை என்று என்னுடைய பயங்கர ஆதங்கம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதுக்குள்ள கொண்டு போகணும் சபையை. அதுக்கு ஒர்ஷிப்பை நடத்துகிற ஒரு எப்படி இருக்கணும்? பயங்கர வெறியா இருக்கணும் கர்த்தரோட. அந்த ஜனங்களை பாட வைக்கணும். அந்த ஒர்ஷிப்புக்குள்ள நம்ம கொண்டு போகணும்னா நம்மளை பொறுத்து தான் இருக்கு. தேங்க்யூ அப்பா. பல முறை தந்தையர்களோட பழகினதில் இந்த பண விஷயங்கள் அப்படின்னு வர்றப்போ அவங்களுக்கு பணம் முக்கியமா மனுஷன் முக்கியமானா நான் நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். பணத்தோட மனுஷனுக்கு தான் முக்கியத்துவம். ஒரு முறை சொன்னாங்க, கோடியில் புரள்றதை விட பரலோகத்தில் எங்கள் அப்பனோட ஒரு கோடியில் இருக்கிறது பாக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எங்களால் மறக்கவே முடியாது. ஸோ அஸ் ஒரு ஊழியக்காரங்களா இந்த காணிக்க இந்த பணங்களுக்கு எடுத்த காரியத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை குறித்து நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஆலோசனை என்ன? மணி எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண உங்கள் சாட்சியோடு சொல்லுங்கள் எங்களுக்கு. அதான் உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று. சொல்லுங்க, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம். இப்படி கையை வச்சு உதருங்க பார்க்கலாம். கேள் கொட்டினாப்புல உதருங்க. எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. தேங்க்யூ அப்பா. ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு. அப்ப என்ன சொல்றது தெரியல. எல்லாருக்கும் பணம் தேவை. நான் என்ன சொல்ல, எல்லாரும் கோடீஸ்வரராக மாறுவார்கள்னு எனக்கு ஒரு ஆசை. என் பிள்ளைகள்லாம் கோடீஸ்வரராக மாறி ஒரு சொந்த வீடு கட்டி ஒரு சொந்த வாகனம் வச்சு ஒரு சொந்த ஆலயம் கட்டினா அதை விட மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம். கைதடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அருப்புக்கோட்டை ஸ்டேஜில் ஒரு 20 பேரை ஊழியை நிறுத்தி வச்சு, ஆண்டவரே சொந்த இடம் இல்லாதவங்களாம் வருவதாக, சொந்த ஆலயம் வருவதாக. ஆனால் அழுதுகிட்டு தான் வர்றேன். இப்போ பணம் தேவை. இதில் என்ன சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, நான் பணத்துக்காக ஓடக்கூடாது என்பதுதான். அந்த பணத்தை எய்ம் பண்ணி ஊழியம் பண்ணக்கூடாது என்பது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இங்கே இருந்து நான் போகிறோம்னா பணம் அது இல்லை, நமக்கு ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எழுப்புதல் வரணும், ராட்சியம் கட்டப்படணும். இதுதான் நம்முடைய தலையாகிய ஏக்கமாக இருந்தால் அதாவது வர பாக்கெட் நிரம்பும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது வாட்டுக்கு நேரமும் யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க தான் கொடுப்பாங்கன்னு போய் நிற்கக்கூடாது, இவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு நம்ம தரிசனத்தில் குறியா இருந்தோம்னா பணம் ஒரு ஒரியே இல்லை. சொல்லுங்க, தரிசனத்தில் குறியா இருந்தா பணம் ஒரு ஒரி இல்லை. சொல்லுங்க, குறியா இருந்தா அது மேல ஒரி வராது, குறியாயிரு எழுப்புதல்ல ஆத்ம ஆதாயத்துல கர்த்தருடைய ஊழியத்துல உனக்கு கொடுத்த தரிசனத்துல நீ குறியா இருந்தா நீ வெறியா இருந்தா இந்த பணத்து மேல ஒரி இல்லாம ஆக்கிடுவாரு. அப்படித்தான் நான் ஆண்டவர் கொடுக்குறார். இந்த தோட்டம்லாம் ஒரு 10,000 ரூபாய் கையில் இருந்துச்சு. இது ஒரு பெரிய காடு. 88 வந்து இதை சுத்தம் பண்ணி ஆரம்பித்தோம். 10,000 ரூபாய் இல்லாமல் கூட நான் என்னுடைய பழைய பங்கில் போய் என் சொந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுங்கடே, நான் ஒரு ஊழியை ஆரம்பிக்கிறேன்னு வாங்கிட்டு வந்தேன். 10,000 சேர்த்து ஒரு ஷெட்டை போட்டு உபாசம் ஆரம்பித்தோம். கொஞ்சமாக எனக்கு அந்த காசு கேட்டு பழக்கம்ல உங்களுக்கு தெரியும்.
காணிக்கையெல்லாம் பிரித்து கொடுங்கலாம் பழக்கம் நமக்கு இல்லாததுனால மேலே பார்த்த பழகி ஆண்டவர் கைவிட்டாரா? கோடிகளை கொடுத்து கட்ட வச்சிட்டாரு பாருங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க தேவனுடைய ராஜ்யத்து மேல குறியா இருந்தா இந்த பணம் ஒரு பெரிய வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க பணமே வா அப்படின்னு சொல்லுங்க. ராஜ்யத்துக்காக பணமே வா அப்படின்னா யார் வழியாவது வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க உண்மையா இருந்து பாருங்க. அதுக்கு என்ன சொல்லு நீ அப்புறம். எங்களுக்கு நிறைய வாங்கி பழக்கம் இருக்கு. ஆமா, அதுல தான் குறியா இருக்கிறோம். ஆஹா. ஆனா நீங்க வாங்குறது மட்டும் இல்ல, கொடுக்கறதுலயும் ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதை குறித்து எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா நமக்கு பணம் நம்முடையது இல்லை. உங்களுக்கு தெரியுமில்ல, இல்லை பணம் நம்முடையது இல்லை, கர்த்தருடைய பணம். எனக்கு போக இது எங்கே போகணும்? அவருடைய ஊழியத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. எனக்குன்னு போக இப்போ அதான் பெரிய ஆச்சரியம். இப்போ நம்ம குடும்பம் எனக்கு ஒரு இல்லாதனால, ஆனால் நம்ம தேவைகள் அதிகம் இருக்குது தோட்டத்துக்கு. ஆனாலும் நமக்கு போக இதை கொடுன்னு சொல்லுவார். சில சமயங்களில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். சில சமயம் சில பேர் கட்டாயப்படுத்தி வாங்கிட்டு போங்க, ஏன்டா கொடுத்தோம்ன்று கொடுத்துட்டு ஆனால் அவன் ஏமாற்றி கொண்டு போயிட்டான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில சமயம் கொடுக்கும்போது ஒரு பயங்கர மகிழ்ச்சி உண்டாகும். ராட்சியத்துக்கு விதைக்கிறோம், இந்த விதை நிச்சயம் வளர்ந்து நமக்கே திரும்ப பலனா வரும். ஆமென் சொல்ல. ஆமென். பணம் என்பது நம்முடையது அல்ல. இந்த 4 பேர் வாழ்க்கையை நான் பார்த்தேன். இவங்க பாங்க, பணம் இவனுக்கு கொடுத்தாலும் இவன் என்ன செஞ்சானா 4 பேர் பிரித்து கொடுத்து, இந்த பணம் தேவனுடைய பணம், தேவனுடைய ராட்சியத்துக்கு போகணும், நம்முடைய தேவைக்கு போக. இப்போ நீங்கள் பிள்ளை குட்டி வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளை குட்டிக்கு தான் சேர்த்து வைக்கணும். அந்த பிள்ளை குட்டி குடும்பத்துக்கு கொஞ்சம் தேவைகள் போக மற்றதெல்லாம் எங்கே போயிடணும்? ராட்சியத்துக்கு போகணும். அப்போ ராட்சியம்னா யாரு? உண்மையா ஓடுறவனை பற்றி உங்களை காட்டுவார். இவன் ஓடுறான் உண்மையா, இவனுக்கு கொடு. இப்போ நான் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ நான் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போக முன்னாடி ஒரு அம்மா செக்கு கொடுத்தாங்க. பாட்டு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி செக்கை பார்த்தா 1 லட்சம் செக்கு என் கையில் போடுறாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அந்த செக்கை எடுத்துக்கிட்டு ஒருவேளை இங்கே கொடுத்தா இங்கே போட்டு போயிருப்பேன். கையில் எடுத்துகிட்டு நான் டெல்லி போனால், கடைசி டெல்லியிலேருந்து கிளம்புனா ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன். நல்ல ஊழியர் அவர். அந்த ஊழியருக்கு நைட்டில் இதை கொடு, இந்த 1 செக்கை கூட அவருக்கு அப்படின்னு தூண்டுறாரு. நான் சொன்னேன், இந்த செக்கை நான் தர்றேன், நீங்கள் இன்னும் 2 ரூமுக்கு ஏசி போட்டு வைக்கணும், நான் டெல்லிக்கு அடிக்கடி வருவேன், உங்கள் வீட்டில் தங்குவேன், எனக்கு ஒரு ஏசி ரூம் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 1 லட்சத்தை கொடுத்தா அவருக்கு ஒரே சந்தோஷம். திரும்ப உடனே மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு அதோட சந்தோஷம். என்ன, நமக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்சி. அவர் நல்ல ஊழியம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு அது போகும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகுது? சந்தோஷம். கைதெடுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கொடுக்கிற போது சந்தோஷம் உண்டாகிற அனுபவம் இருக்கா? ஆமென் சொல்லுங்க. அது மிக பாக்கியவான்கள் நீங்கள்லாம். ஏன்னா பணம் என்பது நம்முடையதல்ல, நம்ம சம்பாதிக்கிறதே இல்லை. ராட்சியத்துக்காக கடவுள் கொடுக்கிறார். யார் வழியாவது கொடுப்பார். எனக்கு அது சொந்தம் இல்லை, நான் சம்பாதிச்சேன்னு சொல்லவே கூடாது. என்னுடைய பெர்சனல் மணின்னு சொன்னால் அதோட தப்பு, அடிச்சுனேன். நமக்குன்னு பெர்சனல் மணிலாம் ஒன்றும் இல்லை, அப்பா மணி தான் நம்ம மணி. கைதெடுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லு தம்பி, கேள்வி இருக்கா? கேளு. என்ன கேட்குறா? உணவு விஷயத்துல நாங்க ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? அடாடா, இது ஒரு சொன்ன கேட்டது புரிஞ்சுதா உங்களுக்கு? சாப்பாடை பற்றி சாப்பாடுல கையை வைக்கிறியப்பா, என்னப்பா நீத்தான் ஒரு உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், வெள்ளத்துல வளரணும். எப்படி கைதெடுக்க? அல்லேலூயா. ஷீபாக்கா அந்நிய பாஷை பேசுங்க உற்சாகமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ. இது ஒரு பெரிய ஏரியா தான் நம்ம ஊழியர்கள் மத்தியில். நன்றி ஆண்டவர். அந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு உபாசிப்பேன் அதிக நாட்கள். இப்போ உபாசம் முடியலை, நார்மலாக சாப்பிடாமல் இருக்க முடியலை. ஆனால் வேற ஒரு உபாசம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படின்னா, நீ இந்த என்வினா எப்படி, நான்வெஜ்ஜை தொடாத, நான் அது ஏற்கனவே உனக்கு ஆபத்து. ஆமாம், சரி, அது ஒரு உபாசமாக நினச்சிக்கிறேன். எப்படி, இப்போ நான் சாப்பாட்டில் உட்காந்துருக்கேன், தம்பி மீன் வருது, பொரியல், மீன் பொரியல், இன்னொரு கோழி. இப்போ நான் பார்க்குறேன், இது ஒரு உபாசம் எனக்கு. தேங்க்யூ அப்பா, இதை நான் சாப்பிட மாட்டேன். எப்படி, ஏன் உபாசத்தை கவனிச்சலாம் இருப்பியெல்லாம் உபாசம், இப்படி உபாசம் பண்ண. அது மட்டும் இல்லை, கூடிய மட்டும் வாழ்நாளெல்லாம் அப்படி உபாசம் எடுக்க நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். கூடிய மட்டும் அப்பக்கப்போ மீனை சாப்பிட்றேன், எங்கேயாவது வெளியே போனால் கூடிய மட்டும். நேற்று கூட தம்பி மனைவி சொல்ல, மாமா நல்ல மீன் வந்திருக்கு, என்ன மீன் கொண்டாந்தீங்க? சீலா மீன் கொண்டாந்து வச்சிருக்கேன், உங்களுக்குன்னு கொடுக்குவா. நான் சொன்னேன், டேஸ்ட்டாக சாப்பிட்டா அது மேலே கண்ணு போகுது, நான் வேண்டாம்ட்டேன். நீ போ, சாப்பிட்டு போ.
அது ஒரு உபவாசமா கருதுறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படி இப்போ உபவாசம் என்பது வெறும் சாப்பாட்டை ஒதுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம எது மேலே கண்ணு அதிகம் டேஸ்ட்டாக இருக்கோ அதை கொஞ்சம் குறைச்சி பாருங்கள், அது ஒரு நல்ல உபவாசம். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ நான் என்வி என்ப ஒரு உபவாசம் மாதிரி கருதி நான் ஃப்ரூட்ஸு, நான் காய்கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அது பாருங்கள், அது என்ன கொண்டாந்துருச்சுன்னா ஆண்டவர் அற்புதம். இப்போ மாத்திரை எடுத்தது நிறுத்திட்டேன், மாத்திரையே இப்போ எடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. பிபி மாத்திரை எடுப்பேன், சுகர் மாத்திரை ஒரு 15 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த உபவாசம் போட்டு எங்கள் அப்பா எனக்கு செஞ்ச அற்புதம், மாத்திரை நிறுத்த வச்சுட்டாரு. சுகர் நெல்லாயிடுச்சு, பிபி நார்மல் ஆயிடுச்சு. பிபின்னு ஊதுங்க பார்க்கலாம். பிபி பிபி ஊதுரா. பிபி பிபி. உங்களுக்கு பிபி குறையணுமா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க. எப்படி வரீங்களா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க, பிபி நார்மல் ஆகிடும். சுகருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாத்திரை மட்டும் எடுக்கிறேன். யூரின் ப்ராப்ளம் ஒன்று இருந்தது, அது ஒரு மாத்திரை எடுக்கிறேன். அதையும் இல்லாமல் ஆக்கிவிட நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நான் போய் சொல்லிடக்கூடாது, மாத்திரையே எடுக்கணும்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். கவனமாக இந்த வாயின் வார்த்தையை பார்க்குறார் ஆண்டவர். நம்ம உண்மையாக யதார்த்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நடிக்கக்கூடாது, எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, பெருசு பண்ணிடக்கூடாது. 500 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வந்தான்னு சொல்லிடக்கூடாது. நீ 400 பேர்னு சொல்லணும். கூட்டத்துக்கு பாருங்க 5000 பேர் வந்தான்னு, நான் 500 பேர் தான் வந்துடும். ஆனால் நீ அதனால குறைச்சி சொல்லு, 400 பேர் வந்தாங்கன்னு சொல்லு, 500 பேரா இருக்கட்டும். இந்த மிதப்படுத்தி இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப யதார்த்தமா இருக்கணும். அல்லேலூயா. அது எப்படி உங்களுக்கு இயல்பாவே வருது? அது என்னன்னு தெரியல, ட்ரான்ஸ்பரண்டா இருக்கீங்க. அதாவது ஜெபிச்சேன், ஜெபிக்கலனா ஜெபம் பண்ணல, இன்னைக்கு பண்ணல, தூங்குனேன். ஆமா, டயர்ட் ஆயிட்டேன், தூங்கிட்டேன். இல்ல இல்ல நான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நடிக்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா பார்க்குறாரு இல்லையா, நம்ம ராஜா நம்ம பார்க்குறாருல, வாயின் வார்த்தையை கவனிப்பார். நம்ம கவனமாக பேசணும், மிதப்பிடித்து பேசக்கூடாது என்பதில் ஒரு அதாவது தெய்வ பயம். இதுக்கு பேர் தான் தெய்வ பயம். நம்ம தெய்வ பயத்தை அதிகம் பேச மாட்டோம்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயம் இருந்தால் தான் பூமியில் மிகப்பெரிய கல்வி. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு பக்கம் கர்த்தர் பார்க்குறாரு, நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம அவர் பார்வையில் உண்மையாக இருக்கணும். மனுஷன் பார்வையில் இல்லை, யார் பார்வையில், அவர் பார்வையில். அதனால் உணவு பொறுத்தளவில் நான் என்ன சொல்ல, இவங்களுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்க, நான் இருக்கணும். நாங்க என்ன செய்யணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. நான் என்னத்தை சொல்லுங்கய்யா. எப்படி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதுப்பா. 40 வந்துட்டாலே நீங்கள் பாட்டி ஆகிறீன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், 40 வந்தாலே பாட்டி ஆகிறீன்னு புரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டில் கையை வைங்க. அந்த ஆயில் ஸ்டஃப்பை குறைங்க. ரொம்ப ரேராக எண்ணி போங்க. என்ன சொல்ல, ஏன் அப்படி இருக்கிறோம்னா நமக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஆமென். அதனால கூடிய மட்டும், இது ஒரு கஷ்டமான ஏரியா, இது எப்படி சொல்றது அவங்களுக்கு, டேய் சாப்பாட்டில் கையை வச்சா, அதுவும் வந்திருக்கிற நாட்களில் நல்லா சாப்பிடுங்கய்யா அப்படித்தான் சொல்லுவோம் இல்லை. இது போய் ஆனால் ஆண்டு உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். இப்படி நான் சொல்றேன், ஆண்டு உங்கள்கிட்ட இந்த ஒன்று. இப்போ பாருங்க, காஃபி மேலே பயங்கர விருப்பம் எனக்கு. காஃபினா கொடி, என்ன சொல்றது, செம விருப்பம் எனக்கு. ஆனால் உபவாசம் போட்டுறேன், காப்பி உபவாசம் போட்டுருவேன். அப்போ உபவாசம்னா முடியுது என்னால். சரி அப்பாவுக்கா உபவாசம் இருக்கான், காப்பி உபவாசம், இப்போ போடு, சாப்பிடாத காஃபி. ரொம்ப நாளாக காப்பி இடையிட ரொம்ப களைப்பாக இருந்தால் அது மன்னிப்பு கேட்டு சாப்பிடும். அப்பா மன்னிச்சேங்கன்னு காப்பி குடிச்சிக்கிடுவேன். காப்பி உபவாசம். எப்படி டீ உபவாசம், காப்பி உபவாசம். அப்படி போட்டு எப்படியாவது ராட்சியத்துக்காக நிற்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்றது, அடிக்கடி இந்த உணவுல ஒரு 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 என்ன சொல்றது, கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. ஆமென் சொல்லுங்க. எது இப்படி பாருங்க, எது டேஸ்டா இருக்கோ அதில் கையை வச்சு, இல்லை இது இல்லை, இதில் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இதில் ஒரு உபவாசம் இருக்கேன் ராட்சியத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உணவு வியாதியை கொண்டு வரது உங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு காலத்து உணவு நம்மளை வாழ வச்சுச்சுன்னா, இப்போ வியாதியை கொண்டு வரது எது சொல்லுங்க? அதுவும் கடையில் சாப்பிட்ற உணவா? ஐயோ, ஹோட்டலில் சாப்பிட்ற உணவுகளும் இந்த ஆயில் ஸ்டஃப்புகளும். ஆமாம், அப்போ ஆண்டவர் கூட பேசுவார். ஏய் மகனே, இதில் கவனமாக இருப்பா, இதில் கவனமாக இருப்பா அப்படின்னு பேசுவார். அது கீழ்ப்படிஞ்சிருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ். இப்போ நல்லா சாப்பிடுங்க. நாளைக்கு என்னையா போடுறியா பகலில்? சிக்கன் நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு போய் அதை சொல்லக்கூடாது, நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. வீட்டில் போய் கர்த்தர் கூட பேசுவார். எதில் கையை வைக்கணும், எதில் கத்திரிக்கோள் வைக்கணும், ஆமென், நாக்கில் அப்படின்னு உங்களோட பேசுவார். காரணம், உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு. நம்புறீங்களா? நீங்க சாதாரணவங்க அல்ல.
பாருங்க, நான் சாதாரணவனை கொண்டு ஒரு ஏரியாவில் எழுப்புதலை கொடுத்து இன்னைக்கு என்னையும் கொண்டு இந்த தமிழ் ஜனங்களுக்கு பாட்டை கொடுத்துருக்கிறாரே. அப்போ கர்த்தர் உங்களை விடுவாரா? நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய நினைக்கிறார். அதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நீங்க இந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப உணவுல எப்படி அப்படின்றத அவரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்படி கரங்களை ஒருத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த உணவை குறித்த காரியத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க என் பிள்ளைகளுக்கு. நான் சொல்றதுனால அல்ல, உணவை எவ்வளவு ஊழியத்துக்கு தடையா இருக்கோ அதையெல்லாம் தடுத்து ஊழியத்துக்கு உதவுகிற உணவு வகையில என் பிள்ளைங்க சாப்பிட வைங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. சொல்லுப்பா. நிறைய நேரங்களில் உங்களை நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப எங்கள் எல்லாருக்குடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு அன்பான ஒரு தகப்பன், ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் மைண்ட்லலாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் சில நேரங்களில் சில டெசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் ரொம்ப உறுதியாக நீங்கள் நிற்கிறீங்க. அதை நான் சில சமயங்களில் அதை நான் பார்த்துருக்குறேன் உங்களுக்குள்ள. அந்த விஷயத்தில் நீங்கள் யாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்புகிறதே இல்லை. பர்டிகுலராக கிங்டம்னு வர்றப்ப ஒரு தெளிவான ஒரு வழிநடத்தில் இருக்கிறப்ப யாரையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ணவே விரும்ப மாட்டேன்றீங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியுதா உங்களுக்கு தம்பி சொல்கிற காரியம்? ஆமென், ஆமென். ராட்சியம்னு வந்துட்டா அப்புறம் என்ன உங்களுக்கு சொல்லுங்கள், என்ன செத்துறணும். ஆமென் சொல்லுங்க. அது யாரையும் ப்ளீஸ் பண்ணுறது நம்ம கவனமாக இருக்கவே. அப்படி தான் ஆண்டவர், ராட்சியம் தேவனுடைய காரியம் இது அப்படின்னு வந்துட்டா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஸ்ட்ராங்காக ஹார்டில் இதுதான், இப்படி தான் நான் நிற்பேன். ஏன்னா என் ஆண்டவர் இப்படி தான், இதுதான் என் ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்ற வரும்போது அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அதனால கஷ்டப்படுறீங்களா? இல்லை, நிச்சயமா இல்லை. அப்போ வந்து நம்மளை புரியாது. ஒரு நாள் நீதி வெட்ட வெளிச்சமாகும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் என்ன ஆகும், நம்ம எடுத்த டிசிஷன் சரியான்னு சொல்லி சமுதாயம் சொல்லும். இப்போ அந்த சமுதாயம் ஒரு மாதிரி பார்க்கலாம். ஆனால் நம்ம கர்த்தருக்காக நிற்கிறன்ற நிச்சயம் இருந்தால் உண்மை ஒரு நாளைக்கு அந்த சங்கீதம் 37 பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கு பாருங்க. உன் வழியை 37:5 உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே. 6ஆம் வசனம் பாருங்க. உன் நீதியை வெளிச்சம் போல, உன் நியாயத்தை பட்ட பகல் போல விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இதுதான் நீதி, இதுதான் ராட்சியத்துக்கு அடுத்த காரியம் என்பதுல நீங்க நிச்சயமா இருந்தா என்ன ஆகும்? உன் நீதி, எல்லாரும் சொல்லுங்க, நீதி நீதி வெளிச்சத்தை போல, வெளிச்சத்தை போல நீ செய்கிற காரியம், நீ செய்கிற காரியம் நியாயமான காரியம் என்று, நியாயமான காரியம் என்று. பட்ட பகல போல, 12 மணி வெளிச்சம் எப்படி இருக்கும்? பட்ட பகல போல தேசத்துக்கு விளங்க பண்ணுவா. இதுல ஸ்ட்ராங்கா இருப்போம். கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப குடும்பமா ராஜ்யமா என்றால் நமக்கு எது பெருசு? ராஜ்யம். கை தட்டுங்க பார்க்கலாம். ராஜ்யம். தேவனா அல்லது உலகமா என்றால் நமக்கு எது? தேவன். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. அப்படி வரும்போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற போது இந்த ராஜ்யம் எழுப்புதலை பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் புல்பிட்டுக்கு வர்றப்போ நம்ம என்னதான் ப்ரிப்பேர் ஆனாலும் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரேமா வேர்டு ஏதாவது கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் அந்த மாதிரி அனுபவங்களில் புல்பிட்டுக்கு வர்றப்ப நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆமென். சில உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல? புல்பிட்டு போகிறவங்களை கை வைத்து ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். பிரசங்க மேடைக்கு வர்றீங்க, சில சமயம் தெளிவாக இதுதான் அப்படின்னு தெரியும். அப்படி அநேக நடக்கும். தெளிவாக அந்நிய பாஷை பேசி வசனத்தை வாசிக்கிறப்போ இதுதான். சில சமயம் என்ன ஆகும்? ஒன்றுமே வராது மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா
பல காரணம். ஒரு நம்ம ஜெப குறைவா இல்லை, க்ரௌடு வந்து ரொம்ப ஈகரா இல்லைன்னா அப்படி ரேமா கிடைக்காது. க்ரௌடு வந்து சரி ஏனோ தானம் இருந்துச்சுன்னா, அல்லது பயங்கர க்ரௌடு வந்து ரெட்சிப் இல்லாமல் இருந்தா, கட்டோடு இருந்தா அந்த ஃப்ளோ ஆகாது. அப்போ எப்படி வரணும்னா நம்ம விடக்கூடாது, நல்லா துதிச்சுட்டு ஸ்டேஜில் வந்து நின்று அப்படியே ஆவியான வரவேற்கணும். வரவேற்று அப்படியே துதிக்க ஆரம்பிக்கணும். அப்படி துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஆனால் ஒரு பாரத்தோடு வரணும். என்ன பாரம்? அத்தனை பேருக்கா நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரே, எப்படி உள்ளே வரணும். இன்றைக்கெலாம் அப்படி தான். இன்றைக்கி ரேமா தெளிவுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பயப்படாது மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு காலையில் இருந்து. உங்களுக்கு தெரியுதில்ல, ஆனால் தெளிவாக அதான்னு என்னால் சொல்ல முடியல. அதை வச்சு நான் வந்து எப்படி வர்றேன்னா, ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பாரம் அப்படி இருக்கணும். மேடைக்கு வரும்போது என்ன செய்யணும், அந்த ஒவ்வொருவரை பார்த்து பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டவரே நல்லா இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும்னு அப்படி பார்த்து பார்த்து அந்த ஒர்ஷிப் சமயத்தை அப்படியே துதிக்கும் போதே ரேமா உண்டாகுது. ஆன் தி ஸ்பாட் ரேமா உண்டாகும். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை நான் அநேக முறை பார்த்துருக்கேன். ஆன் தி ஸ்பாட் கொஞ்சம் தயார் பண்ணியிருந்தாலும் நல்லா கொடுப்பாரு. ஆன் தி ஸ்பாட் இல்லைன்னா புது ஆத்துமாக்கள் தான் உங்களுக்கு தெரியும், சுவிசேஷம் வந்து தயார் பண்ண தேவையில்லை, இருக்கவே இருக்கு இயேசு நாமம். அதை அப்படியே கொண்டு போய் ஒரு பாரம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் நிற்கிற க்ரௌடு மேலே உங்களுக்கு ஒரு கண்ணீர் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்களுடைய வேதனையை, அவங்களுடைய பிரச்சனையை உங்கள் வேதனையாக நினச்சி அவங்க முன்னாடி வந்து நின்னா உங்களை பயன்படுத்துவார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ரேமா வருது தம்பி. ரேமா வராட்டினாலும் நமக்கு பாட்டை வச்சு பாட்டிலே ரேமா வரும். ஆமே. நீங்கள் ரேமா எப்படி உங்களுக்கு கிடைக்குது இன்னைக்கு? உங்களுக்கு ரேமா அனுபவங்கள் எப்படி? ரேமா வந்து வழக்கமாக இந்த பைபிளை படிச்சுட்டு போதே ஒரு வசனம் வரும், அந்த வசனம் வழியா பேசுவார். அல்லது எழும்பும் போதே ஒரு வசனம் வரும், அல்லது ஒரு பாட்டு வரும். அப்போ பிடிச்சிக்கலாம். ஆமே. எழும்பும் போதே, இன்னைக்கெல்லாம் எழும்பும் போதே பயப்படாதே பயப்படாதே அப்படின்னே வந்துச்சு. அதனால அதை எய்ம் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுது. ஆமே. எழும்புகிற போதே பயமில்லை அந்த பாட்டு வந்துச்சு. அப்படி பாட்டு வழியா ரேமா வரும். வசனத்தை வாசிக்க வாசிக்க தெளிவாக வரும். ஆமே. நீங்கள் எவ்வளோ அதிகமாக வசனத்தை வாச்சு அதான் அந்நிய பாஷை இந்த வசனமும் துதியும் 3 சேர்ந்து இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ள இந்த வசனத்தை கொடுப்பார். ஸோ வேர்டு இல்லைனாலும் நம்ம புல்பிட்டில் இங்கே நின்று ஜனங்கள் மேலே பாரத்தில் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தனாலே அந்த ஸ்பாட்டில் நமக்கு அந்த அனுபவம் உண்டாகும். அந்த அனுபவம். ஆனால் அதுக்குன்னு வேர்டு இல்லாமல் ரெகுலர் ஆக்கிடக்கூடாது. இப்படியே மட்டும் வேர்டு வாங்கிட்டு தான் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களாம் பாஸ்டர் சார்க்கான சனிக்கிழமை ஃபுல்லாக எப்படி வாங்கிருங்க. ஆமேன். ஒரு வேலை கிடைக்காத பட்சம் கண்ணீரோட வந்து நில்லுங்க. ஆன் தி ஸ்பாட் கொடுப்பாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புல்பிட்டில் நிற்கிறப்ப என்ன மாதிரியான ஒரு மனநிலையோட நிற்கணும்ப்பா? என்ன அதான் ஒரு பக்கம் ராட்சியம், இன்னொரு பக்கம் அவங்க தேவைகள். ஆமென். சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு வேர்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இதுதான் நம்ம கடைசியாக அவங்கள பார்க்குறோம். ரைட். ஒரு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யற ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு தான் கடைசி நாள் மாதிரி நினைக்கணுமா. ஏன்னா நமக்கு பிசாசு என்ன கொண்டு வருவான், நாளைக்கு 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 அப்படின்பா. இன்னைக்கு அவுட்டு. இன்றைக்கு நான் இன்னைக்கு உண்மையாக இருக்க போகிறேன்ப்பா, இன்றைக்கு நான் எனக்கு கொடுத்த வேலையை செய்ய போகிறேன்ப்பா, இன்றைக்கு நான் யாரை பார்க்குறேன்னு அவங்களுக்காக அழப்போகிறேன், அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், இன்றைக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன்ற அந்த இன்றைக்கு என்ற தாட்டு மிக தேவைப்பா. லிவ் ஃபார் டுடே. இன்றைக்கு நீங்கள் வாழணும். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் அதிகமாக நாளைய தினத்தை குறித்து தான் கலங்கிட்டே உட்காந்துருப்போம், தலையை சொரிஞ்சிக்கிட்டு நாளைக்குன்னு. இன்றைக்கி வந்து நிற்பான் அழுவையோட, அவனுக்கு ஜெபிக்க நமக்கு தோணாது. இல்லை, இன்றைக்கு யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, இன்றைக்கு என்னெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, இன்றைக்கு எப்படிலாம் ஜெபிக்கணுமோ தேசத்துக்காக இன்றைய பயன்படுத்து. நாளைக்கு அவர் உன்னை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இன்றைய நாளை நீ உண்மையா பயன்படுத்தினா நாளைய நாளை அவர் பொறுப்படுப்பார். இதுதான் நான் அந்த கற்றுக்கொண்ட உண்மை. தேங்க்யூ. நாங்கள் இன்னொரு காரியம் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணது, தேங்க்யூ, யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லாமல் இது தேவ சித்தமா, இது செய்கிறது தான் தேவனுடைய சித்தமா அப்படின்னா ரொம்ப கவனமாக அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த சித்தத்தை தான் நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க. இப்போ அந்த பாடலில் கூட இந்த வால்யூமில் வந்ததில் அதுதானே போதும்ல அந்த வரி வருது, அதுதானே என் உணவு, இதற்காக வாழ்கிறேன், அந்த வரி பாடுங்க. செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா, விருப்பம். கை தட்டி பாடுங்க. செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையா,
இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். ஏசையா என் மீட்பரே, சொல்லுங்க. ஏசையா என் மீட்பரே, இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். போதும் நீங்க போதும், உம் சமூகம், உம் பிரசன்னம், உம் சமூகம். ஊழியமே அவர்தானே. ஆமென் சொல்லுங்க. ஊழியமே என்ன? அவர்தான். அவரோட கூட இருக்கிறதா ஊழியம். அவர் நடத்துவதுதான் ஊழியம் இல்லை? நாங்களும் சித்தம் செய்கிறோம். ஆ, நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் அதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நீங்க பார்க்கறாங்க. பார்க்குறோம். அப்படி அப்படி எனக்கு தெரியல, உனக்கு சின்ன தெரியும். சூடு ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்காயா? எனக்கு அப்பாவோட மீட்டிங் போகிறப்ப இந்த அனுபவம்லாம் நான் அப்பாவுக்கிட்ட நான் நிறைய பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். ஒரு நேரம் நான் இங்கேருந்து தங்கச்சி மடம் போனோம். ஒரு நைட் ப்ரேயர் இங்கே நடக்குது. அப்போ அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா காலையில் நான் ஊருக்கு போட்டோமாப்பா அப்படின்னு உடனே அப்பா சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்டா, அதனால் நைட் ப்ரேயர் முடி, அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு என்னை பாரு அப்படின்றாங்க. 8 மணிக்கு போன உடனே நீ எப்படி நினைக்கிற, போகணுன்னு நினைக்கிறியா இல்லை இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே அப்பா இல்லைப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உடனே தெய்வம் உனக்குள்ளே என்ன பேசுகிறாரு அப்படின்னு. இல்லைப்பா நான் இருந்துகிட்டே போயிட்டுமா, அதான்டா சித்தம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்குது, நீ தெளிவாக இருக்குல்ல, சரி நீ இருந்துகிட்டே இங்கே ஜெப முகாம் ஒன்று நடக்குது, முடிச்சுட்டு மதியம் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போ. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அப்பா நினச்சிருந்தாருன்னா டே நைட் ப்ரேயர் முடிஞ்சிಲ್ಲ அடுத்த நாள் காலைல கிளம்பு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அந்த சித்தத்தை கண்டுபிடிச்சி அடுத்த நாள் டைம் 8 மணின்னு டைம் குறித்து, அப்புறம் 10 மணின்னு, அப்புறம் 2 மணின்னு நான் யோசிக்கிறப்ப ஆண்டவரே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சித்தத்தின்படி வாழ கற்றுக் கொடுக்குற அப்பாவை தந்தீரேன் நன்றி. நிறைய சில ஊழிய ஸ்தலங்களுக்கு போறது கூட நீங்க எப்படி சித்தம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு ஏக்கம் வரும். உதாரணமாக இப்போ நான் சிம்லா போயிட்டு வந்தேன். எத்தனை பேருக்கு சிம்லா தெரியும்? ஹிமாச்சல் பிரதேஷ் தெரியும்? சொல்லுங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லுங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் டெல்லிக்கு மேலே இருக்கு. பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ். அதான் ஆண்டவர் ஒரு 1 இயருக்கு முன்னாடி 1 இயர் தெரியல காட்டினார். இப்போ அங்கே நான் போயிட்டு வந்தேன். நான் பீட்டரை கூப்பிட்டு எங்கள் அருமையான கோவரை கூட்டிகிட்டு ஒரு சிம்லா போய் அங்கேருந்து பல இடங்களுக்கு போய், அப்போ சிம்லான்னு இப்போ நினைக்கும் போதே எனக்கு ஒரு ஏக்கம் வருது, திருப்பி போகணும்னு ஆசையை தூண்டுறார். இப்போ எனக்கு தெரியுது சிம்லானாலே தேவன் அதை விரும்புகிற இடம்னு தெரியுது. இப்போ அதே சமயம் நேற்று கேட்குறாங்க அயர்லாண்டுக்கு வா அல்லது இங்கே கனடாவுக்கு வா, அமெரிக்காவுக்கு வாங்கும்போது அதில் என்ன இல்லை, எனக்கு ஒரு ஏக்கம் இல்லை. எனக்கு புரியுது. அப்போ ஏக்கம் இல்லைன்னா அது என்ன இல்லை? சித்தம் இல்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வரணும். அப்போ ஆண்டவர் இப்போ நான் சிம்லாவுக்கு அடுத்து சீக்கிரம் போயிடணும், ஏன்னா அங்கே ஒரு ஸ்தலம், அங்கே ஒரு ஊழியம் ஆரம்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் நான் டெல்லியில் ஜெபிச்சிட்டு இருக்கேன். டெல்லியில் கோவாவை காட்டுறார். கோவா இப்போ கோவாவுக்கு போகணுன்னு துடிப்பு வருது. இப்போ பர்மாவை காட்டினார். இப்போ பர்மாவுக்கு அடுத்த வாரம் போகிறோம். இப்படி ஆண்டவர் பேசுவார் நம்மோட. அவர் சித்தம் எதுன்னு சொல்லி நமக்குள்ள தூண்டுறதை அடிக்கடி உணர்த்துவார். அப்போ இதை செய்யணும் தான் ஏக்கம் வருதே என்று கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசை இல்லை. உங்களுக்கு புரியுதா? அநேகர் கூப்பிடுவீங்க, உடனே நான் என்ன சொல்லுவேன், பாப்பம்பான்றேன். ஏன்னா நீங்கள் சொன்ன பின்னாடி அவர் என்னோட பேசினா தான் நான் சரின்னு சொல்லணும். நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. சில பேருக்கு கட்டாயப்படுத்துவான், இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் வரமாட்டேங்கிறியா, நானா வரமாட்டேங்கிறேன், அவர் போக மாட்டேங்கிறாரியா, அவர் போக சொல்ல மாட்டேங்கிறாரியா, நானா வரமாட்டேங்கிறேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஒரு ஏக்கத்தை கொடுப்பாரு. ஏன்னா ஊழியம் அவ்வளோ பெருசு, நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம், இதையும் உருப்படியாக செஞ்சு மேலே போயிடணும், அவர் சித்த செஞ்சு மேலே போகணும். அப்போ இதை கற்றுக் கொடுக்கறத நான் பார்க்குறேன் தம்பி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நமக்கு ஒரு அழைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம உடனே போயிடலாங்கிறது இல்லை.
அந்த தேவ சித்தமா அப்படிங்கிறத நாம காத்திருந்து நாம சரியா போறப்ப அங்க கிரியைகள் பலமா இருக்கு. ஆமென். அதான் மிகப்பெரிய காரியம். ஆண்டவர் சொல்லி போறப்ப நிச்சயமாவே அங்க ஒரு இன்னொரு வேர்டு கூட நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. இஃப் யூ டோன்ட் நோ ஹவ் டு சே நோ தென் யுவர் எஸ் வில் பி மீனிங்லெஸ். ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிடுறப்ப அதுக்கு நமக்கு நோ சொல்ல தெரியலன்னா அவங்களுக்கு இல்லை வர விருப்பம் இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால வர்றேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொன்னோம்னா நம்ம சொன்ன சரியில்லாமல் போயிருமா? நம்ம எஸ் ஜெனியூனா இல்லை இல்லை நோன்னு சொல்ல தெரியணும் கடவுளுக்காக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதுக்கு கர்த்தர் அது விருப்பம் இல்லைன்னா அதை நோன்னு சொல்லணும். அதனால பவர்ஃபுல்லான வேர்டு. சில நேரங்களில் ஊழியத்தில் சில அழைப்புகளுக்கு ஸ்ட்ராங்கா நோ அப்படின்னு சொல்றதுக்கு தேவசித்தம் தெரிஞ்சா தான் நம்மளால சொல்ல முடியும். இல்ல எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நம்ம போனோம்னா நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் நமக்கு இருக்கு. சர்க்கிள்ன்றதோட என்னன்னா அந்த இடத்துல பலமான தேவ கிரியை நம்மளால பார்க்க முடியாது. மனுஷரை பிரியப்படுத்தாம நாம இருக்கணும். அதுக்கு தான் இந்த தேவ சித்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு மார்னிங்ல எடுத்த அந்த செஷன் படி ஒரு விஷன் இருந்தால் அந்த விஷனுக்குன்னு நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அப்படி நான் இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய எங்களுடைய ஊழியக்காரங்களை அநேகர் ஆண்டவர் உங்களுக்கு எழுப்பி தந்திருக்கிறாரு, கொடுக்குறாரு. ஆனால் இந்த பெரிய தரிசனத்தினுடைய பின்னணியில் துவக்க நாட்களில் இன்னைக்கு வரைக்கும் உங்களோட நிற்கிறதுல நம்ம அம்மா லூசில் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு உண்டு. அவங்க எப்படி ஒரு விஷன் பார்ட்னராக இந்த மினிஸ்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணாங்க? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? எதை விட்டாங்க இந்த தரிசனத்துக்காக? ஒரு நன் அவங்க தெரியுதா, கேத்தரிக்ல நன் பார்த்துருக்கீங்களா? நான் அந்த கேத்தரிக் சர்ச்சில் நான் ஃபாதராக இருக்கும்போது இவங்க அந்த கான்வென்ட் எல்லா சர்ச்சில் ஒரு கான்வென்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சிஸ்டர்ஸ் கான்வென்ட். அவங்க ஸ்கூல் வச்சுருப்பாங்க கேத்தரிக் சர்ச்சில். அது ஒரு நல்ல காரியம். அவங்க ஒரு பக்கம் இருந்து ஸ்கூல் ஊழியம் பண்ணுவாங்க. அப்போது நான் ஒரு 11 வருஷம் அந்த ஊரில் இருக்கும்போது எழுப்புதல் ஆரம்பிக்கும் போது முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டர்ஸ் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அதாவது அவங்க மதர், அவங்க தான் பொறுப்பு. அவங்க எகேன்ஸ்டாக இருந்தாங்க எனக்கு. கடவுள் பாருங்க அவங்கள இடையிலே தூக்கிட்டார், வெளியே தூக்கிட்டு வந்து இந்த அம்மாவை கொண்டு வந்தார் எனக்கு உதவியாக இருக்க. ஏன்னா அங்கே சிஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லா விதத்துலையும். அப்போ இந்த சிஸ்டர் சரியாக வர்றாங்க. அந்த எதிராக இருந்த சிஸ்டரை தூக்கிட்டு இந்த லூசில் அம்மா உள்ளே வர்றாங்க. இவங்க வந்தால் பின்னாடி தான் என்னால் ஃப்ரீயாக அங்கே என்ன செய்ய முடிஞ்சது, மக்கள் மத்தியில் வேலை செஞ்சு. அப்போ காலகட்டத்தில் பார்த்தா இவங்களுக்குள்ள இந்த அழைப்பு இருந்திருக்கு. அவங்க அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசி டீச்சிங்கே விட்டாங்க. டீச்சிங்கில் இருக்காங்க, டீச்சர் அவங்க அதையும் விட்டு போஸ்டரை விட்டுட்டு சிஸ்டராக கேத்தரிக் சேர்ச்சுக்குள்ளே அதையும் விட்டுட்டு என்னோட கூட வந்து இப்போ இது வரைக்கும் உண்மையா அவங்க பேர் லூசிலாமா, கைத்தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய பணி ட்ரமண்டஸ் என் வாழ்க்கையில். ஒரு தாய் போல. இப்போ நான் ஒரு பேச்சுலர் இல்லையா, தாய் போல் நிற்பாங்க. எந்த லேடியும் அதிகமாக பழக விட மாட்டாங்க ஆரம்பத்தில் இருந்து ஸ்டேஜில் இருந்து. நான் ஒரு பேச்சில் இருக்கிறனால அப்படி கவனமாக இருப்பாங்க. ஒரு தாய் மாதிரி நின்று யாரும் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மற்ற எல்லாம் ஆல்ரவுண்டு. இப்போ தம்பி செய்கிற காரியம் மாதிரி அவங்க செஞ்சாங்க, லேடி செஞ்சாங்க, எல்லாத்தையுமே ஆல்ரவுண்டாக இருப்பாங்க. கர்த்தர் சென்னையில் ஆஃபீஸ் ஆரம்பித்தோடனே எனக்கு தேவையாக இருந்துச்சு. உண்மையானவங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த காலத்தில். அம்மா நீங்கள் தான்மா போகணும், உண்மையாக இருப்பீங்கன்னு அம்மா கொண்டு அங்கே வச்சேன். இங்கேருந்து நல்ல வேலை அங்கே போனவன தம்பி இங்கே வந்து சேர்ந்தான், எனக்கு உதவியாக அந்த ஆள் கிடச்சிச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்படித்தான் அந்த விஷன் பார்ட்னர்ஸ் ஆண்டவரே கொடுத்தாரு. அல்லேலூயா. சிஸ்டர் பாருங்க, அவங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் தானேப்பா? ஆமாம், கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டாங்க. அது சாதாரண விஷயமே இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு ரொம்ப செக்யூர்டா சேஃபா இருந்த அந்த கேத்தலிக் சிஸ்டத்தையும் விட்டுட்டு வெளியில என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. அவங்க வந்தது இந்த தரிசனம் பெற்ற இந்த தகப்பனாருக்கு அவங்களோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. நிச்சயமா. இவங்களை கடவுள் தான் தூக்கி கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்ப அவங்க தனிப்பட்ட விதத்துல நான் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த தாய் இந்த தோட்டத்துக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. தியாகம் பண்ணாங்க. அவங்க தியாகம் பண்ணாங்க. அதனாலதான் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க, ரொம்ப விலையேற பெற்றவங்க. அவங்களுடைய மதிப்பை பரலோகம் தான் அறிஞ்சிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எந்த விதத்துல சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் பண்றதுக்காக தங்களுக்கு லாபமா இருக்கிறத விட்டுறது. அம்மா ஒண்ணு, அடுத்து நீங்களே சொன்னீங்க தம்பி சித்தப்பா ஒருத்தவங்க வேலையை விட்டு தான் ரிசைன் பண்ணி தான் வந்தா. அவங்க ஒய்ஃபு ரிசைன் பண்ணி தான் இருக்காங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. அவங்க டெலிகாம்ல நல்ல ஒரு போஸ்ட்லான்னு. நீங்க முன்னாடி வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அப்படி டெலிகாம்ல நல்ல முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருந்திருக்கிறீங்க.
எப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி தான் நீங்கள் இந்த டெசிஷன் எடுத்திருக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன சம்பளத்தில் இருந்தீங்க அப்போ நீங்கள்? அப்போ நான் வெளியே வரையில் 99வது வருஷம் வெளியில் வந்தேன். செக்ஷன் சூப்பர்வைசர், அதாவது 7-8 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு ஹெட்டு மாதிரி வந்துட்டு செக்ஷன் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் 99ல். அதை விட்டு தான் அந்த நேரத்தில் தான் அதுக்கு முன்னாடி கர்த்தர் தெளிவாக என்கிட்ட பேசினார். எப்படி பேசினார் சொல்லுங்க. வீட்டில் எங்கள் ஊழித்து ஒப்பு கொடுங்க சொல்லுவாப்பில். நான் கர்த்தரை அவளை அதிகமாக டேஸ்ட் பண்ணதில்லை, சுவைச்சதில்லை, வேத வாசிப்பு எனக்கு அதிகம் இல்லை. ஆனால் உண்மையாக இருப்பேன் கர்த்தருடைய பார்வைக்கு. ஏன்னா என் மைண்டு அந்த கம்யூனிஸ்ட் மைண்டு அதிகமாக உள்ளே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ண, இந்த லஞ்சம் வாங்கலாம் வாங்கவே மாட்டேன். அப்போவே தேவனை அறியறதுக்கு முன்னாடியே. அப்போ என் வீட்லேயும் சொல்லுவாப்பில், அண்ணன் பார்க்கணும் அப்படியே ஒப்புக்கூடான்னு சொல்லி, என்னத்தை ஒப்புக்கணும்னு சொல்கிறான்னு ஒன்றும் புரியலையே நான் போவேன். ஸோ ஒரு நாள் என்ன வேதத்தை குறித்து ஒன்று அறியாதவனுக்கு இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை கோடிட்டு காமிக்கிறாரு. அந்த அமலேக்கியருக்கு விரோதமாக இந்த ரெவி தீமில் ஒரு யுத்தம் நடக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அமலேக்கியருக்கு. அப்போ மோசே சொல்லுவார் அல்லவா, யோசுவா பார்த்து, நீ யுத்தம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவரோட யுத்தம் செய், நம்ம மலையில் ஏறி ஜபத்தில் இருக்குன்னு சொல்லி போயில ஆரோன ஊரும் அவன் கரங்களை பலப்படுத்த தூக்குவாப்பில். ஸோ அதுதான் வேதத்தில் இருக்குது. எனக்கு இந்த விஷயம் தெளிவாக வருது. அண்ணன் நிற்கிற மாதிரி நான் இன்னும் யாரும் எக்ஸ்ட்ரா நிற்கிறாங்க, டே புறா கையப்புறா அப்படி நானும் கை தூக்குறான். அப்படியே வந்துட்டு இப்படி அந்த தரிசனம் 2 தடவை எனக்கு வந்தது. இதை அந்த நாளில் ராமநாதபுரத்தில் ஊழியம் செய்தி கொண்டு வந்த இயேசுவின் துணி இந்த செல்வகுமார் பிரதர்கிட்ட போய் இதை குறித்து நான் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஊழியத்துக்கு, ஆரோனை ஊரைப்போ நீங்கள் வாருடைய கரத்தை பலப்படுத்துங்க, நீங்கள் வர அப்படின்னு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். அப்போ தான் சொன்னேன், இதைத்தான் எனக்கு விஷயம் வந்துச்சு. அதே போல் அது முடிச்சுட்டு அண்ணன் புதுக்கோட்டை கூட்டிகிட்டு போனாங்க சாந்தி அல்போன்ஸ் வீட்டுக்கு. அங்கேயும் இந்த சிஸ்டர் அம்மா தெளிவாக இதை குறித்து சொன்னாங்க. அப்போ அந்த விஷயம் எனக்கு உறுதிப்படுத்தி போச்சு. இதுதான் அதோட நான் ரிசைன் பண்ணிட்டு 99 வருஷம் அக்டோபர் மாதம் அதை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். நான் ரிட்டைர்மெண்ட் ஆயிருந்தா நான் 2014 தான் வெளியில் வந்திருப்பேன். ஏன்னா 60 வயசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50-60,000 ரூபா பென்ஷன் கிடைக்கும். ஏன்னா இப்போ என்னுடைய கேடரில் வெளியில் வர்றவங்களுக்கு பார்த்தா 1.5 லட்சம் 1.5 லட்சம் சேலரி. ஆனால் நான் அப்போ வரல 15. அப்போ அது எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பியூர். இப்போ அது பப்ளிக் செக்டர் ஏதாவது வேஜஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்காக பெரிய வெற்றி. இவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் லாபமாக இருந்த காரியத்தை இந்த தரிசனத்துக்காக அவங்க விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா, இவங்க உள்ளே வந்ததுனால நீங்கள் எந்த விதத்தில் பண்ணிவிட்டா? நீங்கள் கோடி அல்லேலூயா. இப்போ வரலைன்னா இந்த கட்டடம்லாம் கட்டியிருக்க முடியாது. நான் ஒரு என்ஜினியரை வச்சா அவங்க பூரா ஏமாத்திட்டு போடுறான். கட்டுறான் தம்பி, ஒரு என்ஜினியர் வீடு கட்டி பழகணுமா, இந்த கட்டடம் பூரா என் தம்பி தான் வந்துச்சு, கை தேடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ. ஒரு சல்யூட் உங்களுக்கு. ஆமாம், இந்த தரிசனத்துக்காக தனிப்பட்ட விதத்தில் இதனுடைய வேல்யூ உணர்ந்து, அதான் பாருங்க, தாவீதுக்கு அநேகர் சேர்ந்தப்ப அமாசாவின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினப்ப அவன் என்ன சொல்றான் தெளிவா, நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறோம், ஒத்தாசையா இருக்கிறோம், நாங்க உம்முடையவர்கள்னு சொல்லி அந்த தனிப்பட்ட வெளிப்பாடு அமாசாவுக்கு இருந்ததுனால தான் அவரால் ஓடி வந்து யாரோட ஒட்ட முடிஞ்சு, தாவீதோட ஒட்ட முடிஞ்சு. அதே போல பாருங்க, இந்த மாதிரி பர்சனலா ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்ததுனால, கடவுள் அவங்களோட பேசினதுனால, லாபமா இருந்ததை விட்டுட்டு வந்ததுனால, தோட்டத்துக்கு ஒரு உண்மையா இந்த காரியத்தை ஆர்கனைஸ் பண்ற அப்பா ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ஒரு நபர் உள்ள கிடைச்சாரு. இவங்கெல்லாம் ஒரு விஷன் பார்ட்னர்ஸா இருந்ததுனால, பின்னாடி இருந்து தாங்கிறதுனால இவ்வளவு ஃப்ரீயா ஓட முடிகிறது. ஆமென். நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஸை நமக்கும் தந்து நம்ம ஃப்ரீயா அவங்க கையில பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கத்தக்க விதத்துல நமக்கும் ஒரு ஆரோனை, ஒரு ஊரை கொடுக்க ஆண்டவர் உண்மையிலவரா இருக்கிறார். சிலர் நம்மளை புரிஞ்சுட்டு வரத்தான் போறாங்க. ஐயா, உன் தரிசனம் ஜீவன் உள்ளது, உன் தரிசனம் உண்மையுள்ளது, இந்த தரிசனத்துக்காக எனக்கு லாபமா இருந்ததை நான் தூக்கி வீசிட்டு உனக்கு ஒத்தாசை செய்ய, உனக்கு உதவியா இருக்க நான் ஊழியத்தில் இணையறேன்னு சொல்லக்கூடிய ஆட்களை தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்புறோம். உங்களுக்கு வரப்போற நாட்கள்ல இந்த மோசேக்களை சந்திக்க ஆரோன் எதிர்கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரம் எங்களோட இருந்தது பெரிய சந்தோஷம்.